Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய லைக்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம நியரஸ்ட் 500 லைக்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ நிஃப்டி 50யோடைய 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ இதில் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி. ஸோ ப்ரைஸ் நம்மளுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் லைனை பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனல் சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ப்ரைஸ் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு 18650 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகேங்களா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ப்ரைஸு 18650 கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். மேபி ஐசிசி குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் காமிக்குது. ப்ளஸ் மேபி சின்னதாக ஒரு லிட்டில் பிட் கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு கண்டினியூஷன் அப்படி ஆகி போகலாம். இல்லை இங்கேருந்து டேரெக்டாக கேப் அப் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேருந்து ஃபார்மேஷன் எப்படி ஆகுதுன்னு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு திரும்ப இந்த சப்போர்ட் லைன் அகைன் டச் பண்ணுறதுக்கு வருதா, இல்லை ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு சஸ்டட் ஆகிட்டு நின்றுட்டு இந்த 18660 லெவலில் பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரீடெஸ்ட் கிடச்சி அகைன் வந்து இதுக்கப்புறம் நம்ம பையிங்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட்டு டிசிஷனை எடுக்கலாம். ஒரு சிலர் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் டைரெக்டாக பை அபோவ்னு சொல்லுங்கள், அதாவது 18595 அபோவ் பை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் பை அப்படின்னா எது வரலாம் போகும் டார்கெட்டு? ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து மார்க்கெட் எக்ஸாக்ட்லி நம்ம நினைக்கிற லெவலே கிராஸ் ஆகுது அப்படின்னா 11 லோ ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் ட்ரெண்ட் எங்கே போகுதுங்க? மேலேருந்து கீழே வந்துட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் பிரேக் அவுட்டாக நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்க மாட்டிக்க மாட்டிங்களா? எஸ்எல் ட்ரிகர் ஆகுது உங்களுக்கு? ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க நம்பர் வைஸில் சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ணால் புரியாது எங்களுக்கு அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் ரிஸ்க் தான். எல்லோரும் நம்பர் 1 அப்படிலாம் கிடையாது. யாரும் 100% பியூர்லாம் கிடையாது. ஒரு ஏரியாவில் போய்ட்டு உங்களுக்கு ப்ரைஸ் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுது, ஹையரை ஃபார்மேஷன், அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணுமே தவிர சும்மா ஒரு 2 லைன் போட்டு இதுக்கப்புறம் கட்டான பை இது கீழே சேல் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது. மேபி என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து பண்ணிட்டோம், எல்லா நாளும் அந்த மாதிரி பண்ணாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ ஏரியா ஜோனு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லைன் மேலே ஞாபகம் ஃபோக்கஸ் விடுங்க. சும்மா 2 லைன் குறு நிறைய லைனுங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கீழே போ சைடில் இதுக்கு மேலே போனால் பை அப்படிலாம் கிடையாது. இந்த லெவல் தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு மேலே இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேம் 10 நிமிஷத்தை விட்டு நீங்கள் ஸ்மால் டைம் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கேனில் எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். அதில் ரீடெஸ்ட் புல் பேக் பாருங்கள். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்டாப் லாஸ் போல் அதோட பிலோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை பை அண்ட் செல் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் இது வச்சுக்கோங்க. இது 18600. ரெண்டாவது வந்து 18650. அதாவது நான் சொல்லுதுன்னா சின்ன பாயிண்ட்லாம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஓகே. இல்லை சார், நான் வந்து மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் எது வரலாம் போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க ஸோ 18650 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயின் இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது 18640 18650 கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னமா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இங்கெல்லாம் சப்போர்ட் வச்சுக்கோ, இது இருக்குங்களா, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பை பண்ணாங்க, அகைன் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பையிங் கேஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கலாம் இந்த ஏரியாவிலே. ஏன்னா இங்கேருந்து கீழே வந்துட்டாங்க, இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் 18650 ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டி இது. ஸோ இது அதே மாதிரி தான் கிட்டக்கிட்ட இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த பக்கம் ப்ரைஸ் அகைன் இன்னொரு டைம் கீழே வருதா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா, இல்லை இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கண்டினியூஷன் ஆகிட்டு அப்மோ கொடுக்குதா. ஃபஸ்ட் லெவல் டார்கெட் இது. இந்த லெவல் அப்மோ கொடுத்துச்சு அப்படின்னா அதாவது 44300 வந்து ஃபஸ்ட் டார்கெட் அவங்களுக்கு வரும். இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா, இல்லை இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இந்த லெவல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. இந்த லெவல் அப்படின்னு சொன்னேன், அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது என்னென்னா 44,150 லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். 44,150 to 200 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்.
ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, மேபி இந்த மாதிரி ஒரு சைட்வைஸ் ஜோனும் வரலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஜோன். இதில் வந்து நீங்கள் எந்த பாயிண்ட்டும் நீங்கள் கேட்ச் பண்ண முடியாது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில். மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு என்ன லாங்குவேஜ் சொல்ல வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீன் கலர் சாலிட் க்ரீன் கலர் கொடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு புல் பேக்கில் பிரேக் அவுட் வெயிட் பண்ணுங்கள். இல்லை சாலிட் ரெட்டுங்கிறது கொடுத்துச்சு அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் கீழே வரும் இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய இது. ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சு தான் நம்ம லாஸ்ட்டு ரெக்கார்டிங்கில் போட்டிருக்கோம். இந்த சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் அகைன் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் இந்த இடத்துல திரும்ப வருதா இல்லை திரும்ப பிரேக் அவுட் கொடுத்து போதா வெயிட் பண்ண இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கலாம். முதல்ல ப்ரைஸ் எப்படி போய்ட்டு இந்த மாதிரி இன்றைக்கி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஃபின் நிஃப்டியில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய பர்சனல் வியூ. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசகரை ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.